மருத்துவ சேவை வழங்கல் என்றாலும் சரி, சுதேச மருத்துவ சேவை வழங்கல் என்றாலும் சரி, எமது வன்னி மாவட்டத்திற்கான மருத்துவ சேவை வழங்கலை சமச்சீராக அணுகுங்கள் என்பதே எமது கோரிக்கை. சுதேச மருத்துவத்துறையில் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு காணப்பட வேண்டிய 14 சமூக நல மருத்துவர்களில் ஒருவர் மட்டுமே பணியாற்றுகின்றார். 13 வெற்றிடங்கள் மாவட்டம் 13 வெற்றிடங்கள் உள்ளன. மாவட்டம் முழுவதும் ஒரே ஒரு சமூக நல மருத்துவரை கொண்டு இவ்வாறு வினைத்திறனான சேவையை வழங்கலை மேற்கொள்ள முடியும். இது இத்தகைய சமூக சமச்சீரற்ற நிலைமை என்பதோடு எனது முதலாவது கேள்வியை நான் கேட்கின்றேன். இதுவரை ஆயுர்வேத, சித்த, யுனானி பட்ட கற்கை நெறிகளை கற்று உள்ளக பயிற்சியை நிறைவு செய்து பணி நியமனங்களுக்காக 2000க்கும் மேற்பட்டோர் காத்திருக்கின்றனர். தற்போது பல்கலைக்கழகங்களில் மேற்படி கற்கை நெறிகளை 3000க்கும் மேற்பட்டோர் கற்று வருகின்றனர். இவர்களும் தங்களுக்கு அரச வேலைவாய்ப்பை தரும் என்றே நம்பி கற்கின்றார்கள். மேற்படி தொகையானது மேற்பட்டுள்ள இப்பெரும் எண்ணிக்கையினாலவர்களுக்கு நீங்கள் அளிக்கும் உறுதிமொழி என்ன? படியுங்கள், அரசிடம் வேலைவாய்ப்பை கோர வேண்டாம் என்பதா? படித்து நீங்களாக தனியார் மருத்துவ சேவை நிலையங்களை நடத்துங்கள் என்பதா? அல்லது ஒவ்வொரு ஆண்டும் இத்தனை எண்ணிக்கையிலான அரச பணி வெற்றிட வாய்ப்பு தான் வழங்கப்படும் என்பதா? ஏனெனில் இது தொடர்பில் ஒரு தெளிவான அறிவித்தலை அரசு இதுவரை அவர்களுக்கு வழங்கவில்லை என்றே எண்ணுகின்றேன். தயவு செய்து இதற்கான பதிலை எதிர்பார்க்கின்றேன். කතානායකතුමනි, පවතින පුරප්පාඩු සංඛ්‍යාව ගණනය කරලා ඒ අනුව තමයි බඳවා ගැනීම සිදු කරන්නට වෙන්නේ. දැන් අපේ රෝහල් පද්ධතිය තුල පවතින පුරප්පාඩු ප්‍රමාණයටම නෙවෙයි උපාධාරීන් එළියට එන්නේ. නිසා මේ ඔබතුමාට මම කියපු ආකාරයට 1900ක් දැන් පහුගිය කාලේ පත්වීම ලබා නොදීම නිසා රැකියා විරහිතව ඉන්නවා. එයින් අපි මේ මුල් වටේ 304ක් තෝරාගෙන පත්වීම ලබා දෙනවා. එතනදී ආයුර්වේද, සිද්ධ, යුනානි කියන ඒ උපාධාරීන්ට විශ්වවිද්‍යාල ප්‍රතිපාදන කොමිෂන් සභාව විසින් සකස් කරන ලද පොදු ලේඛනයකට අනුව තමයි පත්වීම ලබා දෙන්නේ. මේ ටික ඔබතුමාට මම කලිනුත් කිව්වා නොවැම්බර් 3 වෙනිදා මේ පත්වීම ලබා දුන්නාට පස්සේදී අපි ඊළඟට ඉතුරු පුරප්පාඩු සඳහා අනුමැතිය ලබාගෙන ඉදිරිපත් කරනවා. ඒ ලැබෙන ප්‍රමාණය අනුව විටින් විට බඳවා ගැනීම කරන එක තමයි අපි කටයුතු කරන්නේ. ඒ අනුව ඔබතුමාගේ ඉල්ලීම් අර මේ ආයුර්වේද වෛද්‍යවරු, සිද්ධ, යුනානි විතරක් නොවේ, ඔබතුමා සඳහන් කරපු ඉතිරි කාර්ය මණ්ඩලයත් පුළුවන් හැකි ඉක්මනින් ලබා දෙන කටයුතු කරනවා. නමුත් අර මේවා මේ අපි ආයුධම්පත් කැඳෙව්වා, බඳවා ගත්තා, සේවයට යවන්න පුළුවන් රැකියාව නොවේ. මේවා නිසි පුහුණුවක් අවශ්‍යයි. දැන් අපි පුහුණු කරමින් ඉන්නවා. ඉතින් පුහුණු කාලය අවසන් වෙච්ච ගමන්ම ඒ කිසි මොකද விஷமතාවයකින් තොරව ලබා දෙන්න කටයුතු කරනවා. கரு மந்திரிதுமா. நிச்சயமாக நன்றி அமைச்சர் அவர்களே. எனது இரண்டாவது கேள்வி, இலங்கை தழுவிய வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்துள்ள மாவட்ட சித்த மருத்துவமனை மருத்துவ சுற்றுலா வாய்ப்புகளும் கட்டண அலகுடனான மருத்துவ சேவை வழங்கலுக்கும் மூலிகை தோட்ட நடைமுறைப்படுத்தலுக்கும் மிகவும் பொருத்தமான இடம். 2026 இருந்தான ஒதுக்கீட்டில் சித்த மருத்துவம் சார்ந்து பொருத்தமான உட்கட்டமைப்பு விரிவாக்கங்களை தங்கள் அமைச்சு மேற்கொள்ளுமே ஆனால் வடமாகாணத்தில் சிறந்த சித்த மருத்துவ சேவை வழங்கும் நிலையமாக மேற்படி மாவட்ட சித்த மருத்துவமனையை மாற்றலாம். மூலிகை தோட்ட வசதிப்படுத்தலுக்கும் சுற்றுச்சூழல் உடனான சித்த மருத்துவ சேவை வழங்கலுக்கும் சுகாதார சேவை வழங்கல் ஊடான சுற்றுலா வாய்ப்புகளுக்கும் ஏற்ற ஓர் ஆதார வைத்தியசாலையாக உருப்பெறும் வாய்ப்பு மேற்படி மருத்துவமனைக்கு உள்ளது. ஆண்கள் பெண்களுக்கான விசேட சிகிச்சை அலகு, மருந்தகம், மூலிகை தோட்டம், பாரம்பரிய உணவகம், கட்டண அலகுடனான சித்த மருத்துவ சேவை வழங்கல், ஆய்வகம் உள்ளிட்ட வசதிகளுக்கான போதுமான இடவசதியையும் மேற்படி மருத்துவமனை சூழல் கொண்டு காணப்படுகின்றது. எனவே
மேற்படி முல்லைத்தீவு மாவட்ட சித்த மருத்துவமனையின் ஆளணி வள நிரப்பலுக்கு மேலாக உட்கட்டுமான விருத்தியிலும் கூடுதல் கரிசனையை கொள்ளுமாறு தங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ගරු අමාත්‍යතුමා බොහොම ස්තුතියි රවිහරන් මන්ත්‍රීතුමා ඉදිරිපත් කරපු අදහස් සහ යෝජනාව විශේෂයෙන්ම සංචාරක ව්‍යාපාරයත් එක්ක මේ සිද්ධ යුනානි සහ ආයුර්වේද වෛද්‍ය ක්‍රමයන් මේ රෝහල් දියුණු කිරීමට ඔබතුමා ගෙන අප යෝජනාවත් අපි සැලකිල්ලට ගන්නවා. අතරම අපි වැඩ පිළිවෙල තිබෙන තේකට තමයි අපි මේ ප්‍රදේශයේ ඉන්න මන්ත්‍රීවරුත් එක්ක කතා බහ කරලා ඒ රෝහල් පද්ධතිය දියුණු කරන්නට කටයුතු කරමු. බොහොම ස්තුතියි.